ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் நாம் இப்போ தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சோண்டு நிலக்கடலையை தொலியை நீக்கிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா அதுவும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சாதத்தை நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்திருக்கேன். சாதம் நல்லா குழஞ்சி இருந்தால் தான் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நாம் தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா சேர்த்துட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாம் தாளித்து வச்சுருக்கிற அந்த பொருட்களை எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. சுவையான தயிர் சாதம் தயாராகிருச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.